அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் யார்? இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார்? சுக்கிரன் 9 கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம். அந்த சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் ஒரு மாத கிரகம். அவர் குறைந்தபட்சம் 25 நாட்களில் இருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார். அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி நேயர்களே வணக்கம். துலாம் அப்படின்னா சனியினுடைய உச்ச வீடு, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு, காலபுருஷ தத்துவடைய 7வது ராசி. துலாம் வியாபார ராசி, நீதி நேர்மையான ராசி. அதனால்தான் உங்கள் ராசியின் சின்னமாக ராசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள் என்பது என் திருவள்ளுவருடைய வாக்கு. நல்லது தீயது இரண்டையும் சரியாக எடை போட்டு யாரை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை விரட்டிவிட வேண்டும் என்ற உண்மை நிலை தெரிந்த ராசி துலாம் ராசி. திருட சென்றாலும் நேர்மை என்று சொல்வார்கள் அல்லவா? தகுந்த வீட்டில் திருடுவது, தரமற்ற ஏழ்மை நிலையில் உள்ள வீட்டில் திருடுவது கிடையாது. அது திருட்டில் கூட நேர்மை அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். தவறு செய்தாலும் சரி, சரி செய்தாலும் சரி, அதில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு, தர்மம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். துலாம் எப்பொழுதுமே நீதி நேர்மையின் பக்கம் மட்டுமே இருக்கும். தன் நண்பர் உறவினர் என்பதற்காக நீதி நெறியை மீறி ஒரு பக்கம் ஆதரவாக இருக்காது. இதனால் சில உறவுகளை கூட இந்த துலாம் ராசிக்காரர்கள் இழந்திருப்பார்கள். நீங்கள் எனக்கு சாதகமாக சொல்லவில்லை, எனக்கு பாதகமாக சொல்லிவிட்டீர்கள். என்ன நடந்ததோ நடந்ததை யாருக்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல் நடுநிலையோடு சொல்லக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரருக்கு இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்கள் போலவே தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 8ஆம் அதிபதியாக மாறுவது. இவர் நன்மைகளையும் செய்வார், தீமைகளையும் செய்வார். ராசிநாதன் ஆட்சி பெறுவது நல்லது, அட்டமாதிபதி ஆட்சி பெறுவது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கெட்டது. வழக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்கில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தும். எந்த ஒரு கிரகம் முழுமையான சுபத்தன்மையோ முழுமையாக அசுபத்தன்மையோ பெறுவதில்லை என்பது ஜோதிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் தெரியும். அதனால் திரும்ப ஒரு முறை அதை நான் சொல்வதற்கு இல்லை. அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் வீடு வேலை குறையாக இருக்கக்கூடிய வீடு வேலையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். பிரிந்து சென்ற மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அதிகமாக வேண்டும். ஏனென்றால் 8ஆம் இடம் 7ஆம் அதிபதி 7ல் இருந்த சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடம் 7. கடந்த 1.5 மாதங்களாக கணவன் மனைவிக்குள் ஏகப்பட்ட தொந்தரவு தொல்லைகளை கொடுத்திருந்திருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. தற்சமயம் 8ஆம் இடத்தில் பயணம் செய்வதால் அந்த தொல்லையிலிருந்து கட்டாயம் விடுபடுவீர்கள். கோவித்து கொண்டு சென்ற மனைவி, மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று தன் தாயார் வீட்டுக்கு சென்ற மனைவி அல்லது மருத்துவமனையில் இருந்த மனைவி குணமாகி அல்லது குணம் மாறி நல் எண்ணங்களோடு நல் செயல்களோடு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யும். துலாம் ராசியில் பிறந்த பள்ளி மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான யோக பலனை இந்த சுக்கிர பகவான் செய்வார். ஏனென்றால் சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். சுக்கிரனுடைய பார்வை 2ஆம் இடத்தின் மீது படுகின்ற பொழுது நற்செயல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இனிமையான பேச்சு, மிகச்சிறந்த நண்பர்கள், கூட்டாளி, நல்ல கூட்டாளிகள் அமையும். சுக்கிரனை கூட்டாளிக்கான கிரகம். மனைவி என்பதும் கூட்டாளி தான், நண்பர் என்பவரும் கூட்டாளி தான். இந்த நல்ல கூட்டாளிகளை ஏற்படுத்தும் இந்த சுக்கிரனால் நல்ல யோகமான பலங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது.
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு தான் மாறி சென்றிருக்கிறார். கேது கெட்ட கிரகங்கள், அசுப கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக நல்லது. குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு தான் சென்றிருக்கிறார். 9இல் குரு இருப்பது மிகச்சிறப்பான யோக பலனை தான் தரும். தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். எந்த விஷயங்களும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தான் தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய 8ஆம் இட சஞ்சாரம் மட்டுமே ஒரு வழக்கை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்து விடுமோ என்ற அச்சம் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி ஏற்படும். பெரும்பாலும் இடம் வீடு சம்பந்தமான வழக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அளவு உங்களிடம் என்னிடத்தில் இருக்கிறது, உங்கள் வீடு என்னிடத்தில் சேர்த்து கட்டி விட்டீர்கள், உங்கள் வீட்டிற்குள் எனது இடம் பேசுகிறது என்று பக்கத்து வீட்டாராலும் சிறு வழக்கு, சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான விஷயங்களை செய்யுமா வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். பக்கத்து வீட்டாரோடு நல்ல உறவை பேணுங்கள். எதுவாக இருந்தாலும் விவாதம் செய்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொண்டு வாழ்வதற்கான விஷயங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து முரண்பாடுகளை தவிர்த்து விடுங்கள். சுக்கிரன் 8இல் இருக்கிறார். சுக்கிரன் 8இல் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடும் வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மனைவியாகட்டும் கணவனாகட்டும் தம்பதியருக்குள் கட்டாயம் ஒற்றுமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அதை செய்து கொண்டாலே இந்த சுக்கிர பயிற்சி எந்த துன்பமும் இல்லாத நல்ல இன்பமான கலசமாக உங்களுக்கு மாறும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் இடம் வீடு மண் மனை இது வாங்குவதற்கான பாக்கிய விஷயங்களையும் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற இடம், நகை வாங்க வேண்டும் என்று காத்திருந்த பெண்களுக்கு நகை, திருமணம் பந்தங்களை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருவதற்கான விஷயங்களை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் வீடு மண் மனை வாகன சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். சகோதரனுடைய உறவு முறை மிகச் சிறப்பாக இருக்கும். சகோதரன் மேன்மை அடைவதற்கான விஷயங்களும் உண்டு. உங்களால் சகோதரன் ஏதோ ஒரு வழியில் நன்மைகளையும் உதவிகளையும் அடைவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம். ராகு சனியுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 5இலே சனி ராகு சஞ்சாரம் செய்வது பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்களை இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும். அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்களை பேசி தீர்த்து கொண்டால் எல்லா துன்பத்திலிருந்தும் நீங்கள் நிம்மதியாக விடுபடலாம். வழக்கு என்ற இடத்திற்கு மட்டும் சென்று விடாதீர்கள். இப்பொழுது இருக்க கிரக நிலையில் நீங்கள் வழக்கு என்று சென்றீர்கள் என்றால் அந்த வழக்கு முடிவதற்கான காலம் வெகு காலத்தை எடுத்துக்கொள்ளும். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாகம் குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 9ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தோருக்கு உடல் ஆரோக்கிய மேன்மை தாராளமாக நல்லபடியாக ஏற்படுத்தி தரும். தந்தையுடனான உறவு மிகச் சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தும். தந்தையுடைய சொத்து பட்டா மாறுதல் சிட்டா மாறுதல் செய்ய வேண்டிய இருந்தால் தாராளமாக செய்யலாம். இந்த சுக்கிர பயிற்சி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான யோக பலனை செய்யும். பொறுமை நிதானம் மட்டும் தேவை.